வணக்கம். ரோடு ஷோ முடிந்த கையோடு தஞ்சையில் நேராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா? நெகிழ வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அதன்படி நேற்றைய தினம் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை மாவட்டம் சென்றார். அதாவது நேற்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் கல்லணை சென்றார். அங்கு சுற்றுலா மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்னர் நேற்று மாலை 6 மணி அளவில் அங்கிருந்து நடந்தே சென்று கல்லணையிலிருந்து காவேரி கொள்ளிடம் ஆறுகளில் பாசனங்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தண்ணீர் திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் தஞ்சாவூர் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள சுற்றுலா மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். பின்னர் சுற்றுலா மாளிகையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோவாக பழைய பஸ் நிலையம் வரை பொதுமக்களை சந்தித்தவாறு பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றார். அதைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவச்சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். பின்னர் திடீரென தஞ்சையில் உள்ள திமுகவின் மூத்த நிர்வாகியும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான எல் கணேசன் அவர்கள் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்றார். அதாவது எல் கணேசன் அவர்கள் 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் முக்கிய நபர்களில் முதன்மை நபராக இருந்தார். பின்னர் 1971 திமுகவின் மாநில மாணவரணி செயலராக இருந்த இவர் 1993 வைகோ தலைமையில் மதிமுக உருவான போது மதிமுகவின் அவைத்தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் மீண்டும் திமுகவில் இணைந்த இவருக்கு தேர்தல் பணிக்குழு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் தற்போது வயது மூப்பு காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வரும் எல் கணேசன் அவர்களை நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருவார் என்று சற்றும் எதிர்பார்க்காத எல் கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது எல் கணேசன் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாசல் வழி சென்று வரவேற்றனர். பின்னர் வீட்டிற்குள் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த எல் கணேசன் அவர்கள் அருகில் இருக்கையில் அமர்ந்து அவரிடம் நலம் விசாரித்து சிறிது நேரம் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினார். குறிப்பாக கட்சியின் மூத்த முன்னோடியான எல் கணேசன் அவர்களது கைகளை இறுக பற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் குறித்து மிகுந்த அக்கறையோடு கேட்டறிந்ததோடு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. பொதுவாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களின் போது கழகத்தின் மூத்த முன்னோடிகளின் வீட்டிற்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரிப்பது வழக்கம். அதன்படி நேற்றைய தினம் தஞ்சை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் மூத்த முன்னோடியான எல் கணேசன் அவர்கள் இல்லத்திற்கு திடீரென சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எவ்வளவு பெரிய உயரிய இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கட்சிக்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.